தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அந்த பவள விழா மேடையிலேயே துணை முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவித்த சில நிமிடங்களிலேயே இந்த செய்தி முக்கிய செய்தியாக வலம் வருகிறது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்ற கூடுதல் பொறுப்பை ஏற்கும் அண்மை செய்தி இது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்வி அடிக்கடி எழுந்து வந்தது. பல மாதங்களாகவே இந்த ஐயம் இருந்த நிலையில் தற்போது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சராகிறார் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி அமைச்சராகும் வாய்ப்பு குறித்து இன்னும் எந்த தகவலும் வெளிவரவில்லை. சற்று முன்னர்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழா மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும், அதாவது காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் கி வீரமணி போன்ற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இடம்பெற்ற அந்த மாபெரும் நிகழ்வு நடந்தேறி முடிந்து சில மணித்துளிகளுக்கு உள்ளாகவே இந்த மிகப்பெரிய திமுகவின் அறிவிப்பு, தமிழக அமைச்சரவையில் மாற்றம், துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுகிறது. இன்றோ அல்லது நாளையோ இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு தமிழக அமைச்சரவையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக தற்போது இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் என்ற கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை துணை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சற்று முன்னர்தான் பவள விழா